ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான ஒரு கார சட்னி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சட்னியை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சட்னி கூட சாம்பார் இல்லை தேங்காய் சட்னி வச்சு இட்லி தோசை கூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சுருக்குன்னு காரமாக இருக்கும். வாங்க இந்த சட்னியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கார சட்னி பண்ணுறதுக்கு இந்த 5 பொருள் மட்டும் போதுங்க. ஒரு 3 கட்டி அளவு பூண்டை நல்லா தோலில் உளிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சட்னிக்கு மெயின் ஃப்ளேவரே பூண்டும் வரமிளகாயும் தான். பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணி பாருங்கள், அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த 3 கட்டி பூண்டுக்கு நான் இன்றைக்கி 20 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 15 காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். ஒரு 5 நார்மல் வரமிளகாய், காரமான வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது கூடவே அரைக்கிறதுக்கு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நாம் இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா சீக்கிரமே கெட்டு போன மாதிரி ஆயிடும். அதனால் தண்ணி சேர்க்காமல் அதுக்கு பதிலாக தக்காளி சேர்த்து அரைச்சி பாருங்கள். அது கூடவே ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும். இது கூடவே தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். உப்போட அளவு நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறப்ப லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் டிஃபனோட தொட்டு சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு தேவையான முக்கியமான 5 பொருள் இவ்வளோ தாங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு பொருளும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறதில்ல. இப்போ அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ரொம்ப ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய், உப்பு, புளி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளி மட்டும் சேர்க்காமல் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே மிளகாயை ஓரளவு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அரைக்கிறப்ப நல்லா நைஸாக வந்துடும். இதுக்கு தண்ணிக்கு பதிலாக தான் நம்ம தக்காளி சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இந்தளவு திக்காக இருக்கனால தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை 2-4 கீறி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி போட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக வர வரைக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. சைடில் இருக்க மிளகாய் எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளே நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவு நைஸாக இருக்கணும். கொரகொரப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. நீங்கள் இட்லியோட இல்லை தோசையோடு தொட்டு சாப்பிட்றப்ப சட்னி அதில் ஒட்டாது. இந்தளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு தக்காளி கூட சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக வர வரைக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், கையில் தொட்டு காமிக்கிறப்பயே உங்களுக்கு தெரியும் எந்தளவு நைஸாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அடுத்ததான் இந்த சட்னியை தாளிச்சுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகாய் சட்னி, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காமல் வெறும் சட்னியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தண்ணி எதுவும் கலந்து இதில் சேர்த்துற வேண்டாம். எல்லா சட்னியும் இதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இதை லைட்டாக கலந்து விடுங்க. இந்த சட்னியை நீங்கள் கலந்து விடாமல் கூட அப்படியே மேலே தாளித்து கொட்டி கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலரி விடுறப்ப நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கூட சேர்த்து இதை வச்சுக்கலாம். பாருங்கள், நீங்கள் கலரி விடுறப்பயே எண்ணெயெல்லாம் இந்த சட்னி உறிஞ்சிரும். ஒரு சொட்டு எண்ணெய் கூட இதில் நிற்காது. சைடில் எல்லா எண்ணெயுமே நல்லா சுண்டி வந்துடும். எண்ணெய் அதே மாதிரி அதிகமாகவும் தேவையில்லை. இது ஊறுகாய் கிடையாது, இது சட்னி ரெசிபி தான். அதனால் இதுக்கு எண்ணெய் அதிகம் தேவையில்லை. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சட்னியை ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறமா நல்லா க்ளீனான தண்ணி இல்லாத ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணுறப்போ நல்லா ட்ரையான தண்ணி எதுவும் இல்லாத ஸ்பூனாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த சட்னியை நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறப்போ 1 மந்த் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இந்த கார சட்னி இட்லி, தோசை, ஆனியன் ஊத்தப்பம் எல்லாத்துக்கூடயும் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு மேட்சாக இருக்கும். இது கூட வேறு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. சாம்பார் சட்னியோ எதுவுமே தேவையில்லை. இந்த சட்னி மட்டுமே போதும். இந்த சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.